ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். தாவேக்கு ஆதரவில் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி. சட்டமன்ற செயலர் சாந்தியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அணிச்செய்தியை பார்க்கிறோம். தாவேக்கு ஆதரவில் எம்பி ஆகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. சட்டமன்ற செயலர் சாந்தியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நடைபெறவுள்ள மாநிலங்களவை இடைத்தேர்தலில் தாவேக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சட்டமன்ற செயலர் சாந்தியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. தாவேக ஆதரவில் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். வரும் ஜூன் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் மாநிலங்களவை இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்காக தாவேக தலைமையிலான கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக பிரவீன் சக்கரவர்த்தி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஜூன் 8 வரை வேட்புமனுக்கள் பெறப்படும் நிலையில் இன்றே அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். சட்டமன்ற செயலர் சாந்தியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. முதல்வர் விஜய் அமைச்சர்கள் முன்னிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தாவேக ஆதரவில் மாநிலங்களவை உறுப்பினராகிறார் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழகத்தில் காலியாக உள்ள ராஜ்யசபை சீட் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் பிரவீன் சக்கரவர்த்தி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஜூன் 8ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்படும் நிலையில் இன்றே அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். முதல்வர் விஜய் அமைச்சர்கள் முன்னிலையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி. மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடும் நிலையில் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். தாவேக ஆதரவில் எம்பி ஆகிறார் காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி. முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் முன்னிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். சி.வி. சண்முகம் ராஜினாமாவை தொடர்ந்து காலியான ஒரு ராஜ்யசபை சீட்டிற்கு இந்த இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த சீட் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் பிரவீன் சக்கரவர்த்தி அந்த வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். மாநிலங்களவை இடைத்தேர்தலுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தி. உடன் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அமைச்சர்கள் முன்னிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்த்தோம். அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? காங்கிரஸ் தரப்பிலிருந்து யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்று விவரம். காங்கிரஸ் தரப்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் இருக்கிறார். அதே போல கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொருளாளர் எஸ். பாலாஜியும் உடன் இருக்கிறார். ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராஜ்யசபாவில் குறிப்பாக முதல் முறையாக கிடைத்த ராஜ்யசபாவை தன்னுடைய கூட்டணியின் சகாவுக்கு கொடுத்திருக்கிறது தற்போது தமிழக வெற்றி கழகம். இந்த வேட்புமனு தாக்கலின் போது தற்போது தமிழக முதலமைச்சர் விஜயும் உடன் இருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழியிடம் கொடுக்கிறார். வரக்கூடிய திங்கட்கிழமை கடைசி நாளாக இருக்கின்றது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 8ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் இந்த தேர்தலில் பொறுத்தவரை இவர் ஒருவருக்கு மட்டுமே எம்எல்ஏக்களுடைய முன்மொழிவு இருக்கிறது. போட்டி யாரும் இல்லாத காரணத்தால் நிச்சயமாக இவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகள் மட்டுமே அவருக்கான பதவி காலம் இருக்கிறது நம்மால பார்க்க முடிகிறது. பிரவீன் சக்கரவர்த்தியை பொறுத்தவரை காங்கிரசுடைய அந்த அறிவுசார் அந்த இயக்கத்துடைய அந்த அணியுடைய தலைவராக தேசிய தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே விஜய்க்கும் அவருக்குமான ஒரு நட்பு உறவு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது அவர் ராஜ்யசபாவுக்கு மனு தாக்கல் செய்கிறார். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இதே சட்டசபை இதே மனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்தில் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்போதைய முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மற்றும் அப்போதைய காங்கிரஸ் வேட்பாளர் கிறிஸ்டோபர் அதே போன்று ப. சிதம்பரம் உள்ளிட்டோரெல்லாம் வந்து மனு தாக்கல் செய்தார்கள். கிட்டத்தட்ட இந்த 2 மாதத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு 2 ராஜ்யசபாக்கள் கிடைத்திருக்கிறது. தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியுடைய ராஜ்யசபா எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக இந்த
ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு தேசிய கட்சி என்பதால் காங்கிரஸ் தனக்கு ராஜ்யசபா எண்ணிக்கை வேண்டும் என்று, குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் அந்த அந்தஸ்தை பெறுவதற்கு அவர்களுக்கு இந்த நம்பர் ரொம்ப உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைத்த முதல் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்பை தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுத்திருக்கூடியது. முதலமைச்சரும் பெருந்தன்மையாக இதை விட்டுக் கொடுத்திருப்பதாக தான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள், ஆனந்த் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் தற்போது உடன் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார்கள். தேர்தல் நடத்தும் அதிகாரி தேன்மொழியிடம் இந்த வேட்புமனு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் அந்த வேட்புமனுவில் இருக்கக்கூடிய தகவல்களை குறிப்பாக வெளியே நோட்டீஸ் போர்டிலும் இணையதளத்திலும் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடுவார்கள். ஏற்கனவே 2 வேட்பாளர்கள் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு போதிய எம்எல்ஏக்கள், அதாவது 10 எம்எல்ஏக்கள் முன்மொழிய வேண்டும், அதே போல 10 எம்எல்ஏக்கள் வழிமொழிய வேண்டும். எனவே இது இவருக்கு மட்டுமே அந்த வாய்ப்பு இருக்கிறது. இவரை தாண்டி பார்த்தீர்கள் சொன்னால் மற்ற எதிர்க்கட்சிகள் இரண்டும் அதிமுக திமுகவும் சேர்ந்தால் கூட இந்த நம்பர்ஸ் அடைய முடியாது என்ற காரணத்தால் அவர்கள் போட்டியிடவில்லை. எனவே இவர் போட்டியின்றி தேர்வாகிறார். இவர் 2 ஆண்டுகள் குறிப்பாக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக காங்கிரஸ் உடைய நம்பர்ஸ் ராஜ்யசபாவில் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்தியா கூட்டணிக்குள் தமிழக வெற்றி கழகம் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகளும் இதன் மூலமாக ஏற்பட்டிருக்கின்றது. கார்த்திகா. சி.வி. சண்முகம் ராஜினாமாவை தொடர்ந்து காலியான ஒரு மாநிலங்களவை இடத்திற்கு தேர்தல் வரக்கூடிய நிலையில் தாவேக, காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகளின் சார்பில் நிர்வாகிகள் சூழ தற்பொழுது பிரவீன் சக்கரவர்த்தி அங்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறார். முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்ற செய்திகளை பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.